வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதிராம்பட்டினத்தில் நம்ம ஒரு சைட் செஞ்சுருக்கோங்க. இது வந்து ஃபுல்லி மாடுலர் சிஸ்டங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எம்டி ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம பாக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் போட்டோங்க. சிம்னி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து பில்டின் டைப்பு ஹாபுங்க. பில்டின் டைப் ஹாபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம்னிங்க. சிம்னியோட டாப் கவருக்கு பின்னாடி நம்ம ஹோல் போட்டு அதோட சக்ஷன் ஏர் வெளியில் போகிறதுக்கு வழி வச்சுருக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு வால் யூனிட்டு நம்ம வச்சுருக்கோங்க. அந்த வால் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்த்து கூட. ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜோட டெப்த்தையும் தாண்டி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டெப்த்து கூட வச்சுருக்கோம். அந்த வால் யூனிட்டுக்கு லெஃப்ட் ரைட்டில் எக்ஸ்போஸ் பேனல் வச்சுருப்போங்க. எக்ஸ்போஸ் பேனல் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் யூனிட்டுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு நிறைய ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வால் யூனிட் வச்சுருப்போம். அந்த வால் யூனிட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 அடிக்கு நம்ம வந்து ஒரு ஓப்பன் கான்செப்டில் ஒரு ஷெல்ஃப்ஸ் வச்சுருப்போங்க. ஏன் அப்படின்னா கிச்சனில் நம்ம வந்து சின்ன சின்ன டப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு வைக்கிற பொருளை வந்து நீங்கள் டோர் திறந்து எடுக்காமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷெல்ஃப்ஸ் கொண்ட ஒரு பேஸ் யூனிட்டுங்க. இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷன் கிரில்லு நம்ம கொடுத்துருப்போம் டோரில். அந்த ஏர் வந்து வென்டிலேட் ஆகிறதுக்கு நம்ம வென்டிலேஷன் கிரில்லு கொடுத்துருப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவர்ஸ். இது பியூராக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ட்ராவர்ஸு. எல்லாமே ஹெவி டியூட்டி ட்ராவர்ஸ் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டர் மவுண்டு எல்லாமே வந்து ஒரு 25 to 30 kg வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் மாடியூல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு யூனிட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 155 டிகிரி ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹிஞ்சஸ் வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகும். இது 155 டிகிரி ஓப்பன் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் வந்து ஃபுல் டெப்த்து கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு ஹாஃப் டெப்த்து தான் கொடுத்துருப்போம். அப்போ என்னென்னா கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து அவங்க நிறைய பெரிய ஜாமான்லாம் வச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற ஸ்பேஸ்லேயே அவங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனில் வந்து இந்த கார்னர் மாடியூல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவர்ஸ். இந்த ட்ராவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 2 ட்ராவர், கீழே 2 ட்ராவர், ஓன்லி ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸுங்க. எக்ஸாக்ட்லி லெஃப்ட் கார்னர் மாடியூல் என்ன ஃபங்க்ஷனோ அதே ஃபங்க்ஷன் தாங்க. இதை பாருங்கள், 90 டிகிரி ஓப்பன் ஆகிற டோர் வந்து 155 டிகிரி ஓப்பன் ஆகுது. அதே தான் இந்த டோரில் ஃபில்லர் நம்ம அதிலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஷெல்ஃப்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு ஷெல்ஃபு, ஹாஃப் டெப்த்து தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஜாமான் வச்சுருக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு ஃபில்லர் உள்ள அந்த டோரை ஃபஸ்ட்டு மூடிட்டு இந்த டோரை செகண்ட் மூடணுங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹை குவாலிட்டிங்க. இது வந்து நம்ம எப்கோ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவருங்க. ட்ராவர் அந்த சிங்குக்கு பக்கத்தில் நம்ம ட்ராவர் வந்து சில சோப், ஆயில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் மாடியூலுங்க. கீழே வந்து ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த கண்டெய்னர் தெரியுது இல்லையா, அது வந்து வாட்டர் டேங்குங்க. அது ப்ரெஷர் டேங்க்னு சொல்லுவோம் நம்ம. இந்த அண்டர் மவுண்ட் ஆர்ஓ சிஸ்டம் சொல்லுவோம். இந்த சிங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷனலைஸ்ட் சிங்கு. என்ன ஃபங்க்ஷனலைஸ்டு சிங்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது சோப் கண்டெய்னரு, நடுவில் இருக்கிறது வாட்டர் டேப்பு, ரைட்டில் இருக்கிறது ஆர்ஓ வாட்டருங்க. இந்த ஆர்ஓ வாட்டரும் நம்ம தாங்க ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இந்த சர்வீஸ் உண்டு. ஆக்சுவலாக இந்த ட்ராவர் வந்து டஸ்ட்பின், ரப்பிஷ் பின் வைக்கிறதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரப்பிஷ் கண்டெய்னரை வச்சு எடுத்துக்கிறதுக்கு. ரைட்டில் அஸ் யூஷுவல் நார்மல் ஸ்டோரேஜ் தாங்க. 2 ட்ராவர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிரம்மாண்டமான ஒரு பெரிய கிச்சனுங்க. இது ஒரு 2-3 பேர் இன்னும் சமைக்கிற அளவுக்கு பெரிய கிச்சன் தாங்க இந்த கிச்சனு. இதில் வந்து ஒரு சி ஷேப் கிச்சன், அப்புறம் ஒரு டால் யூனிட் வித் ஃப்ரிட்ஜு. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு ரெனோவேஷன் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. நன்றி, வணக்கம்.